ஆணவ கொலை பத்தி இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. தீண்டாமை ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஆனாலும் ஏன் ஜாதி இல்லைன்னு ஒரு ஜீவோ போட்டாங்க இந்த அரசாங்கம். இப்போ எல்லா நாடுகள்லயும் நான் யூரோப் கண்ட்ரிஸ் போனேன், ஒரு 10 நாடு போனேன், அது ஜாதியே இல்ல. அப்புறம் அவங்க இப்ப முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல கிறிஸ்டியன் சொல்றாங்க, இல்ல புத்திஸ்ட்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்களே தவிர அந்த ஜாதி யாரும் மென்ஷன் பண்றதே கிடையாது. ஏன் இந்தியால மட்டும் இந்த ஜாதிங்கிறத இதை ஏன் யார் கொண்டாந்தது? இதை மாத்தவே முடியாதா? பிறக்கும் போதே குழந்தைங்க இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்லிட்டு கடவுள் படைக்கிறதே கிடையாது. ஆனாலும் ஏன் மனுஷங்கள் ஒரு மனிதனை ஏன் இழிவா பாக்குறாங்க? அந்த அந்த மனிதனை ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் இடையில வச்சு பாக்குறாங்க. ஒரு மனிதனை உயர்வா வச்சு பாக்குறாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதியை சொல்றதுக்கு பெருமடைகிறாரு, ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதியை சொல்றதுக்கே வெட்கப்படுறாரு. இல்ல மனிதருக்குள்ள ஏன் இந்த வித்தியாசம்? அந்த வித்தியாசத்தை கொண்டாடுறது யாரு? அதை ஒரு அரசாலும் மாற்ற முடியவே முடியாதா? எத்தனையோ சட்டங்கள் கொண்டாடுறாங்க. ஆனா ஏன் ஜாதி இல்ல, பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு நம்ம இட ஒதுக்கீடு கொடுப்போம் அப்படிங்கிறது ஏன் இந்த எம்பிஸ் ஒரு அதை சட்டமாக்க கூடாது? ஏன் இந்த தலைமுறை இல்ல அடுத்த தலைமுறை, இன்னும் 2 தலைமுறை கூட போகட்டும், அதுக்கு பிறகு ஜாதி மறைஞ்சிருமே. ஏன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காடுறோம், ஒன்னா சாப்பிடுறோம், எந்த ஹோட்டலுக்கு போறோம், யார் சமைக்கிறாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஆனா வில்லேஜ்ல பாத்தீங்களா தெரு பிரிச்சிருக்கிறாங்க, காலனி, ஊரு, இல்ல இது அக்ரஹாரம், இப்படி பிரிச்சிருக்காங்க. அப்ப இவங்க சமைச்சுதான் அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க போக மாட்டாங்க. ஆனாலும் என்ன செய்யறாங்க, எல்லாம் நடக்குது. என்னன்னா ஒரு பெண்ணை செக்ஸ் ரீதியா இல்ல அலவ் பண்றாங்க, இல்ல செக்ஸ் ரீதியா ஒரு பெண்ணை தொடர்றாங்க, இல்ல அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு ஜாதி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் திருமணத்துல மட்டும் ஜாதி பாக்குறாங்க? அதுதான் புரியல. அப்ப அந்த திருமணம்ன்றதுதான் இந்த ஜாதியை பிரிக்குது. இது என்னோட ஜாதி, இது என்னோட பிள்ளைங்க, இது என்னோட மச்சான், என்னோட உறவுகள் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன் இந்த திருமணத்துல மட்டும் நீங்க ஏன் ஜாதி அப்படின்னு பாக்குறீங்க? அதனாலதானே இப்ப ஆணவ கொலை நடக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனும் விரும்புறது தப்பா? ஒருத்தர் நேசிக்கிறது தப்பா? இல்ல அன்புங்கிறது யாராவது பிடிச்சவங்களோட தானே பேச முடியும், பிடிக்காதவங்களோட பேச முடியாது. அதனால ஏன் ஆணவ கொலை நீங்க பண்றீங்க? அப்ப ஒரே ஜாதி நீங்க தனியா வாழ்ந்துருக்கணும். அதாவது ஊரை விட்டு தனியா வாழ்ந்தா பரவாயில்ல. இப்ப அந்த ஜாதிக்காரங்கள நான் பார்க்க மாட்டேன், அந்த ஜாதிக்காரங்க நெல்லு விளைவிச்சா நான் அதை சாப்பிட மாட்டேன், அந்த ஜாதிக்காரங்க கடையில போய் நான் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்னு தனித்தே நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பெண்களும் இல்ல உங்க ஆண்களும் ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல் ஒன்னா இருக்கு, காலேஜ் ஒன்னா இருக்கு, பேசுறாங்க, படிக்கிறாங்க, பழகுறாங்க, வீட்டுக்கு வராங்க, சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஆனா திருமணம் வரும்போது மட்டும் இப்படி ஆணவ கொலை நடக்குது. அது ஏன் இந்த அரசு இல்ல இந்த சட்டங்களை ஏன் போடக்கூடாது? ஏன் ஜாதி இல்ல, நான் பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏன் அரசாங்கம் ஒரே ஜீவோல போட்டு மாத்திரலாமே? ஒரே இத்தனை சட்டங்களை கொண்டாடுறாங்க, தீண்டாமை ஒழிப்பு, அது இதுன்னு எத்தனை சட்டங்கள் கொண்டாடுறாங்க. ஏன் ஜாதி இல்லைன்ற ஒரு சட்டத்தை கொண்டாட முடியாது அந்த எம்பிஸால? அதனால இது மிகவும் இது வேடிக்கையா இருக்கு. இது எல்லா தலைவர்களும் நான் அந்த ஜாதி ஒரு கட்சி, இந்த ஜாதி ஒரு கட்சி, ஜாதிக்கு ஜாதி கட்சி வச்சுக்கிறீங்க. ஏன் அப்படி கட்சி வச்சுக்கிறீங்க? அப்ப எல்லா மக்களும் ஓட்டு போடுறாங்க, எல்லா மக்களும் போடுற ஓட்டு வாங்கிட்டு தான் நீங்க எம்பி ஆறீங்க, எம்எல்ஏ ஆறீங்க, சிஎம் ஆறீங்க. அப்ப ஜாதி மட்டும் அப்ப எந்த ஜாதிக்காரனும் இந்த ஜாதிக்காரனா எனக்கு ஓட்டு போடணும், என் ஜாதிக்காரனா ஓட்டு போடணும் அப்படின்னு பாக்குறதே கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் சலுகை, என்னெல்லாம் அந்த மக்கள் கீழான இருக்கக்கூடிய மக்கள் செருப்பு தச்சா போட்டுக்கிறீங்க, விவசாயமானா சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனா அந்த மக்களை நீங்க ஏன் அவங்க வீட்டை எரிக்கிறது, அவங்கள தொட்டுக்கிறது இல்ல, அவங்கள துன்புறுத்துறது, ஹியூமிலியேஷன், செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, டபுள் டம்ளர் சிஸ்டம், இதெல்லாம் நான் போலீஸ் ஆஃபீஸரா பாத்திருக்கேன். சோசியல் ஜஸ்டிஸ்ல இருக்கும்போது கொட்டாங்குச்சில தண்ணி கொடுக்கறது, 2 டம்ளர் வைக்கிறது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது, எங்க குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த ரோட்ல நீ பைக்ல போகக்கூடாது, இந்த மாதிரி போட்டு சண்டை போட்டா அப்ப ஏன் இந்த அரசாங்கத்துக்கு கண்ணே தெரியல? என்ன கேட்டா இந்த அரசாங்கம் தான் இந்த ஜாதியை பிரிச்சுட்டு இவங்கதான் ஒரு அதாவது இவங்கதான் ஜாதியை பிரிச்சு பாக்குறாங்களே தவிர ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி, ஒவ்வொரு ஜாதியில ஒரு எம்எல்ஏ, எம்பி, அதனால ஏன் ஜாதி ஓன் ஜாதின்னு இப்படிதான் பாக்குறாங்களே தவிர மக்கள் பார்க்கவே கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம், எந்த ஜாதி யாருன்னு தெரியவே தெரியாது. ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம், ஒன்னாதான் உட்கார்ந்துருக்கோம், எல்லாமே ஒன்னாதான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஜாதியை பிரிச்சு பாக்குறது இந்த அரசாங்கம், இந்த கட்சிகள் தானே தவிர இதுல மக்கள் பிரிச்சு பாக்குறதே கிடையாது. ஒரே ஜியோல இந்த ஒரே சட்டத்துல இந்த மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க அப்படின்னு சொன்னா
நிச்சயமா இந்த ஜாதி எல்லாம் ஒழிக்கப்படும். இந்த ஆணவ கொலை நடக்கவே நடக்காது. நீங்க பாத்தீங்களா, ஃபாரின் போறீங்க, ஃபாரின்ல பாருங்க எந்த ஜாதியும் கிடையாது, எல்லாரும் ஒரே மனுஷங்க தான், அவங்க ஒன்னாதான் இருக்காங்க. நான் பாத்துட்டேன், முஸ்லீம் கண்ட்ரி போயிட்டேன், நான் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் போயிட்டேன், ஈவன் பேங்காக் போனேன், அங்க புத்திசம், அங்க வந்து ஜாதியே கிடையாது. ஏன் வந்துட்டு உங்க இந்தியால மட்டும் இந்த ஜாதிங்கிறத யார் கொண்டாந்தா? இந்த இந்தியால, இந்த உலகத்துல இந்தியால தான் இந்த ஜாதி பாக்குறாங்க. அதனால இந்த ஜாதியை வந்து இந்த ரெப்ரசன்டேட்டிவா போயிருக்கு, இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்கல்ல, இவங்கதான் வந்துட்டு சட்டம் ஏற்றி ஜாதி இல்லைன்னு கொண்டாந்துட்டாங்கன்னு சொன்னா இந்த ஆணவ கொலையெல்லாம் ஒழிஞ்சு போகும். இவங்க மாத்தி மாத்தி கேம் ஆடுறாங்க. என் ஜாதிக்காக நான் ஒரு கட்சி, நான் போய் ஒருத்தர் பேசுவேன், என் ஜாதிக்காக நான் வந்து பேசுவேன், ரெப்ரசன்டேட்டிவா போவேன், இல்ல உன் ஜாதியை நான் வெட்டுவேன், இதே மாதிரி பண்ணிட்டு இதுல வந்துட்டு பலிக்கடவு ஆகுறது வந்துட்டு மக்கள் தான். ஆனா இந்த மக்களுடைய பத்தி அக்கறை இல்லாத ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு ஜீவோ போட்டு இல்ல, ஒரு ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட முடியாதா? எத்தனையோ ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டாடுங்க, ஜாதியே இல்லப்பான்னு ஏன் தமிழ்நாடு முன் உதாரணம் எடுத்துட்டுமே, ஏன் மத்திய அரசாங்கத்துக்கு ஜாதி இல்லைன்னு கொண்டு வர முடியாதா? அதனால இந்த கேம் விளையாடுறது எல்லாமே அரசாங்கம் தாங்க தவிர இது மக்களை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஜாதி இல்லைன்னா யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, யாரோட வேணாலும் சந்தோஷமா இருப்பாங்க, சாப்பிட்டுப்பாங்க. பொருளாதாரத்துல இல்ல, எல்லாத்துலயுமே முன்னேற்றம் அடையுது. இன்னைக்கு ஜாதி சண்டை போட்டு ஒருத்தர் பொறாமையா பாக்குறாங்க, வெறியோட பாக்குறாங்க. இவன் நம்மால வந்து வாழலாம், இவன் நம்மால வந்து வாழலாம், அதனால நான் வந்துட்டு இவனுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன், இல்ல இவனை நான் வந்துட்டு அழிச்சே தெரியல, இல்ல இவன் வந்துட்டு எனக்கு அடிமையாதான் கிடக்கணும், இப்படி ஏன் பேசிட்டு இருக்காங்க? ஏங்க மனு நீதி வேலை செய்யுது? ஏங்க அம்பேத்கர் ஏற்றின சட்டம் இருக்குங்க, தீண்டாமை ஒழிப்பு சொல்லியிருக்காரு, தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈக்குவல் சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் மரியாதையோட டிகினிஃபைடா வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சட்டம் வேலை செய்யலைங்க. இன்னைக்கு மனு நீதி யாரோ ஒரு மனுங்கிறவர் வச்சாராங்க, ஜாதியன், பிராமணன், சத்ரியன், சூத்ரன், வைஷ்ணவன் சொல்லிட்டு, அதுதாங்க இன்னைக்கு செயல்படுது. அதனால இந்த சட்டம் எல்லாம் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தர் கொண்டாந்த இந்த ஜாதி தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு அதுதான் கையாளுறாங்களே தவிர சட்டம் இங்க கிடையவே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம்லாம் இங்க ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் சொன்னது இன்னைக்கும் தெரு, காலனி, ஊரு, அல்ல அப்ப முதலியார் இருப்பாரு, இங்க உடையார் இருப்பாரு, எதுக்குங்க இதெல்லாம் வந்துட்டு மாற்றவே முடியாதாங்க. அதனால நம்ம எல்லாம் ஒன்னாதாங்க இருக்கிறோம். மக்கள் எல்லாம் நம்ம யாருமே ஜாதி பார்க்கவே இல்லைங்க. எந்த ஹோட்டலுக்கு வேணாலும் சாப்பிடுறோம், எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, எந்த பையன் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்குது. ஆனா இந்த ஆட்சியாளர்களும் இந்த அரசாங்கம் தான் நம்மளை விடலைங்க, நம்மளை ஒண்ணு சேர்க்க விடவே இல்லைங்க. ஒரு சட்டம் ஏற்றுங்க, நம்ம எல்லாம் நிச்சயமா போராடி, உங்களோட காலத்துல இல்ல, உங்களோட குழந்தைங்க காலத்துலயாச்சும் இந்த ஜாதி இல்லைன்னு ஒரு போராட்டம் பண்ணி இன்னைக்கு எப்படி வந்துட்டு நீங்க இன்னைக்கு அந்த காளைக்காக என்னது மதுரையில நடந்த ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் நீங்க எப்படி போராடினீங்களோ அதே மாதிரி போராடி இந்த ஜாதியை ஒழிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் அழகா சந்தோஷமா வாழ்வோம். இந்த இந்தியா நிச்சயமா முன்னேற்றம் அடைங்க. இல்லாட்டினா இந்த இந்தியா ஏழை நாடாதாங்க இருக்கும். ஒருத்தன் வெறி கொண்டு நான் உனக்காக வேலை செய்ய மாட்டேன், நான் உனக்கு அடிமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெறி கொண்டு வெட்டிப்பாங்க. இந்த ஆணவ கலை நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை தலைவர்கள் வந்தாலும், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் இதை மாற்றவே முடியாது.